வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். அதாவது தமிழில் ஃபீலிங்ஸ் அப்படின்னா உணர்வுகள், எமோஷன்ஸ் அப்படின்னா உணர்ச்சிகள். இப்போது சைக்காலஜியில் அவங்க பயங்கரமாக பண்ண ஆராய்ச்சியின் பலனாக எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபீலிங்ஸுங்கிறது கொஞ்சம் இன்டென்சிவாக இருக்கும், எமோஷன்ஸுங்கிறதும் இன்டென்சிவ் தான், ஆனால் ரொம்ப ஷார்ட் டேர்ம், உடனே நடக்கக்கூடியது. உதாரணத்துக்கு ஒரு கோபம், சந்தோஷம், பயம், ஆச்சரியம், இதை மாதிரி பயம் எதை காத்தாலும் சில பேர் பயப்படுவாங்க. அந்த மாதிரி அவங்க வெளிக்காட்டுவாங்க, அதை எமோஷன்ஸ். ஆனால் ஃபீலிங்ஸுங்கிறது உணர்வுகள், உணர்ச்சியிலேருந்து வரவு தான் உணர்வு. அதாவது உணர்ச்சி ஃபஸ்ட்டு, எமோஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸ். இது ஃபீலிங்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் தட் அரைஸ் ஃப்ரம் எமோஷன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை பர்சனல் இன்டர்பிரட்டேஷன்ஸ், பிலீஃப்ஸ்னால் நம்பிக்கை, எக்ஸ்பீரியன்சஸ் அனுபவங்களை சார்ந்து தான் நம்மளுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை வரவேற்பாங்க, கை கட்டிப்பிடிப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தால் கட்டிப்பிடிப்பாங்க, கை கொடுப்பாங்க, ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணுவாங்க, வாங்கன்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு போய் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த மொய்யை எழுதிட்டு அவங்ககிட்ட சந்தோஷமாக போஸ் கொடுத்துட்டு, அதெல்லாம் எமோஷன்ஸ். ஃபீலிங்ஸ் எப்போ வரும்? நேராக சாப்பாட்டுக்கு போவீங்க, போகிற மட்டும் ரொம்ப சந்தோஷமாக போவீங்க. ஏன்னா ஆல்ரெடி சந்தோஷமாக அவரை பார்த்தோம், நிறைய பேரை ஹலோ சொன்னோம், கம்பெனி பற்றி பேசினோம், சொந்த விஷயத்தெல்லாம் பேசினோம், இதெல்லாம் முடிச்சாச்சு. ஆனால் சாப்பிட உட்காரும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு, ஒரு அடிக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் சாப்பாடு பரிமாறணுன்னு 2-3 டிஷ்ஷு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை, ரொம்ப சுமாராக தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல உணர்வுகள், ஃபீலிங்ஸ் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் உணர்வுகள், ஃபீலிங்ஸ், உணர்ச்சிகள், எமோஷன்ஸ் இரண்டையும் கட்டுப்படுத்தி ஒரு நிலைப்படுத்துதல், கண்ட்ரோல் ஆஃப் த மைண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அவசியம், ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நாம் பல சவால்களை நாம் சந்திக்க வேண்டும். அது எல்லோரோட வாழ்க்கையிலையும் நடக்கும். இப்போ குறிப்பாக ஐடி கம்பெனி வேலை செய்கிறவங்களுக்கு வேலை இருக்குமா, இருக்காதா, 2 வருஷம் கழிச்சு டெக்னாலஜி எப்படி மாறும், நம்ம எந்த துறையில் போகலாம், எந்த டொமைன் சொல்கிறாங்க அதில் போகலாம் அப்படிங்கிறதுலாம் ஒரே குழப்பமாக தான் இருக்குது. இப்போ மட்டும் அப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா இதெல்லாம் தான் நம்ம ரொம்ப அவசியமாக கற்றுக்கணும். எப்படி நம்ம கோபத்தை அடக்கணும். அப்போ அந்த இடத்துல கோபமோ இல்லை வருத்தமோ வந்தால் கூட வெளியில் காமிச்சிக்காத, அவர்கிட்ட வந்த உடனே அப்போது எல்லாருமே முன்னாடியே அவங்க கேட்பார், சாப்பாடு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு விடை கொடுத்துட்டு வரணும். சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அவ்விடத்தில் எதையும் சொல்லக்கூடாது. 2-3 நாட்கள் பிறகோ இல்லாட்டா ஒரு வாரம் 10 நாள் கழிச்சோ அவர் திருப்பியும் உங்கள்கிட்ட, இல்லைப்பா நீ ஏதோ அன்றைக்கி வேணுன்ட்டே சொன்னேன், ஆனால் மக்கள் நிறைய பேர் சொன்னாங்க சுமாராக தான் இருந்தது அப்படின்னா, அப்போது சிச்சுவேஷன், அதாவது சந்தர்ப்பம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அவர்கிட்ட சொல்லலாம். ஆமாம் சார், கொஞ்சம் எனக்கு கூட சில ஐட்டம்ஸ்லாம் இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தா நல்லாயிருக்கும், இனிமேல் அடுத்த கல்யாணத்துக்கு கொஞ்சம் பார்த்துக்கங்க, உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, அந்த கல்யாணத்துக்கு ஜமாய்ச்சிட்டா போச்சு அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். ஆமாப்பா, அது அடுத்ததை நாங்கள் ஜோராக பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அதோடு முடிஞ்சு போச்சு. இது ஒரு சூழ்நிலை. இன்னொரு சூழ்நிலை அப்படின்னா, உதாரணத்துக்கு உங்கள் பாஸ் இருக்கார், அவர் உங்கள் மேலே இப்போ கோவப்படுறார். நம்ம எல்லோரும், என்னோடய வாழ்க்கையில் கூட நடந்தது, பாஸ் கோவப்படுறாங்கன்னா நம்மளும் கோவப்படுவோம், நம்மளும் ஏதாவது காசிப் பண்ணுவோம், அது சரியில்லை அது சரியில்லைன்னு மற்றவங்ககிட்ட சொல்லுவோம். இதை சொல்லக்கூடாது. பாஸை பற்றி யார்கிட்டையும் எப்பொழுதுமே எந்த நேரத்துலையும் சொல்லக்கூடாது, எதையும் வெளியில் காமிச்சிக்கூடாது. உங்கள் கடமையை மட்டும்தான் செய்யணும்.
நீங்கள் பேசலாம், வேறு விஷயத்தை பற்றி பேசலாம், மழை பெஞ்சதை பற்றி பேசலாம், சினிமாவை பற்றி பேசலாம், இல்லை வேறு எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிட்டு வந்ததை பற்றி பேசலாம், ஏதோ ஒன்றை பற்றி பேசலாம். ஆனால் பாஷை மட்டும் பேசக்கூடாது. இதை தான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதே தான் வாழ்க்கையில் வீட்டில் நடக்கிறது. நம்ம ஒய்ஃப் ஏதோ முக்கியமாக சொல்ல வருவாங்க, அப்போ தான் நம்ம கரெக்டாக மொபைலில் நோண்டிக்கிட்டு உட்காந்துருப்போம். என்ன அரசியல் நியூஸு, எந்த அரசியல் கட்சியில் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து விட்டார் அப்படின்னா உடனே அவரை பற்றி பார்த்துட்ருப்போம். ஸோ அவங்களுக்கு கோபமாக வரும். அந்த கோவத்தை அவங்க உடனே காமிப்பாங்க. நம்ம திருப்பியும் நம்ம கோவத்தை காமிச்சிட்டா இன்னும் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக போகும். அதுக்கு பதிலாக சாரின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவங்க பேசும்பொழுது அதை மூடி வச்சுட்டு, மொபைலை மூடி வச்சுட்டு, அவங்களோட ரொம்ப நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம்னா இந்த பிரச்சனையே வராது. அப்படின்னா உணர்ச்சிகள், அதாவது எமோஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. தே ஆர் இன்டென்சிவ் ட்ரிகர்டு பை இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸ். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறதோ வெளியில் வரலாம், ஆர் எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸ் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுனாலேயோ உங்களுக்கு அந்த மாதிரியும் வரலாம். அண்ட் ஆல்சோ டியூ டு ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபிசியாலஜிக்கல்னா என்ன, உடல் ரீதியாக ஒரு 5 வயசு பையன், அப்புறம் 10 வயசு, அப்புறம் 20 வயசுனா அதுக்கு ஒரு முதிர்ச்சி வந்திருக்கும். 25 வயசுக்கு வெவ்வேறு இதெல்லாம் அனுபவங்கள் பார்த்து நீங்கள் வெவ்வேறு இதெல்லாம் மாறுவீங்க, கம்ப்ளீட்டாக மாறுவீங்க. ஃபீலிங்ஸ் அப்படி கிடையாது. ஃபீலிங்ஸ்னால் சப்ஜெக்டு. இப்போ நான் சொன்ன உதாரணத்தில் இந்த சாப்பாடு சரியில்லை அப்படின்னு தோணின உடனே அது சப்ஜெக்டு, உங்கள் மனசுக்கு அது சரியில்லைன்னு தோன்றது. பர்செப்ஷன்ஸ், அதாவது உலகத்தை நாம் பார்க்கும் விதத்தில் அமைவது தான் ஃபீலிங்ஸ். இதுதான் பர்செப்ஷன் சொல்லுவாங்க. நம்ம ஒரு சினிமாவை பார்க்குறோம், ஒரு சினிமா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும், இன்னொருத்தருக்கு அது அருவன்னு தோணும். இதுக்கு முன்னாடி பல வீடியோவில் நான் இந்த மெய்யழகன்கிற சினிமாவை பற்றி பேசினேன். நிறைய பேருக்கு அது பிடிக்கல. அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் கிண்டல் அடித்தாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா அத்தனை எமோஷன்ஸ், அத்தனை ஃபீலிங்ஸும் ரொம்ப அழகாக காமிச்சிக்கிறாங்க. உதாரணத்துக்கு அவர் யாரையுமே தெரியாது அப்படின்னா அந்த கல்யாண மண்டபத்துக்கு போகிறார் அரவிந்த் சுவாமி. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க அப்படியே பாராட்டுறாங்க, கொண்டாடுறாங்க, அவங்க மேலே அப்படியே ஒரு அன்பை காட்டுறாங்க. அந்த அன்பை காட்டும்போது இன்னும் ஒரு சீன், அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த தங்கச்சி சொல்லுவாங்க, தயவு செஞ்சு எனக்கு எல்லாத்தையும் போட்டு விடுங்க, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அது எல்லோரும் கூட்டத்தில் இருப்பாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் கோவம் வந்தால் கூட அவ்வளோ ஒரு அழகாக ரொம்ப இன்டென்சிவ் எமோஷன்ஸும் தெரியும், ஃபீலிங்ஸும் தெரியும். அந்த பொண்ணு ஃபீல் பண்ணும்போது அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவர் அழுதுடுவார். அதெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு இது. ஏன்னா நம்ம மனசில் ரொம்ப நாள் நிற்கக்கூடிய ஒரு இதுதான். அதே சினிமாவுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன், அந்த பூக்காக பெண். அந்த பெண் செல்ஃப்லெஸ் அஃபெக்ஷன் சொல்லுவாங்க. யாரோ தெருவில் போகிறவர் அவரை கூப்பிட்டு வச்சு, டீ குடிக்கிறீங்களா, ஏன் டீ வேண்டாமா, ஏன் இந்த ஊருக்கு சாமியை பார்க்காதுன்னு போவீங்களா, அதனால் என்ன இங்கே பக்கத்துலன்னா என்ன இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரவிந்த் சாமி இதில் குங்குமத்தை எடுத்து இது பண்ணிவிட்டு அப்படி ஒரு அன்பாக இருப்பாங்க. அதுதான் உண்மையான அன்பு, உண்மையான பாசம். அதுவும் ஒரு ஃபீலிங், அதாவது இன்டென்சிவ், ரொம்ப இன்டென்சிவ் எமோஷன்ஸ்லேருந்து வருது. அந்த பெண்ணுக்கு என்ன, செல்ஃப்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் பூவாக வாங்காட்டாலும் பரவாயில்ல, சாமியை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் யாருக்கும் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த சினிமா. இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ இந்த இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 2 டெலீட்டட் சீன் நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். ஒன்று அந்த பழைய காலத்துக்காக நடந்த போர், அதுக்கு அவர் திதி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போய் இது பண்ணுறது, எல்லாத்தையும் அந்த சீனை, அந்த பேசுகிற சீன் போட்டிருக்கேன் நான். இந்த டெலீட்டட் சீன்னு அது இப்போது யூடியூப்பில் வருது, அதையும் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதை பார்த்துட்டு பாராட்டி 2 ஃபாரினர்ஸ், அதில் சப்டைட்டில் இங்கிலீஷில் வருது, அதையும் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். எப்படி கூட்டு குடும்பத்தில் அவங்க சந்தோஷமாக எல்லோரும் அன்பாக சாப்பிட்றாங்க. ஒரு காலத்தில் அந்த வீட்டில்
தஞ்சாவூரில் அவ்வளோ இந்த நீடாமங்கலத்தில் அவ்வளோ அழகான ஒரு வீட்டில் தஞ்சாவூர் நினைக்கிறேன் அவ்வளோ அழகான ஒரு இதை காமிக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு அந்த சினிமாவை நான் எதுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக நான் சொன்னேன். அதே இதில் சீனும் வருது, குட்டி குட்டியாக சீன் வருது, அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதுதான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். எல்லாரும் கார்த்தி மாதிரி இருக்கணும் அப்படின்னா எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டும். கார்த்தி மாதிரி நாம் செயல்பட வேண்டும், அந்த கதாநாயகன் மாதிரி நம்ம செயல்பட வேண்டும் என்றால் நம்மளுக்கு ரொம்ப எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகமாக தேவை. இதுதான் இந்த எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. திருப்பியும் சொல்கிறேன், எமோஷன்ஸுங்கிறது உடனே நடக்கக்கூடியது. அதனால தான் இப்போலாம் என்ன சொல்கிறாங்க, ஆங்கர், கோபத்தை கட்டுப்படுத்தணும், கொலை செய்வது. அது எதனால நடக்கிறது? கொலை செய்யும் பொழுது அவங்களுக்கு அது இதுவே இருக்காது, செஞ்சப்புறம் தான் ஓடுவாங்க. அங்கே எமோஷன்ஸுங்கிறது அவ்வளோ டேஞ்சரஸ். அதை கட்டுப்படுத்திட்டா இந்த பிரச்சனையே கிடையாது. அதனால தான் அந்த காலத்தில் வந்து அமைதியாக மனசை வைங்க, இதே தான் இப்போ மைண்ட் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பெண் நினைக்கிறேன், இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல ஒரு ஷூட்டிங் நடந்திருக்கு, எல்லாரையும் துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடியது அமெரிக்கா. ஏன்னா அங்கே வந்து மைண்ட் கண்ட்ரோலுங்கிறது இல்லாத போச்சு. மாரல் வேல்யூஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. எல்லா விதமான அவங்களுக்கு லைஃப் அவ்வளோ பிஸியாக போனதுனால அவங்களுக்கு வந்து அஃபெக்ஷன் இருக்கிறதில்ல. அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க, அன்பு இருந்தால் என்ன வேணால் செய்யலாம். ஆனால் இப்போது அதை ரீசெண்டாக இப்போது ஒரு மதுரையில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, அவங்க நார்த் இந்தியாவில். அவங்க ஒய்ஃபும் அந்த மனிதரோட ஒய்ஃபும் ஐஏஎஸ் ஆஃபீஸர், 2 பேர் வெவ்வேறு வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த அப்பா அம்மா மதுரையில் ஏழைங்களுக்கு 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி உன்னதமான சேவையெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம தமிழ்நாட்டில் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அமைதி பூங்காவாக இருக்கின்றது என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கு பல பெருமைகளை சேர்ப்பது தான் இது. கோயம்புத்தூரில் சாந்தி கேன்டீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் பாருங்கள், அந்த யாராவது டைம் கிடச்சா போய் பாருங்கள். செங்கானலோகன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அருமையான கேன்டீன் ஒன்று நடத்தி கொண்டு இருக்கின்றதுன்னு சொல்கிறாங்க. அங்கே வீடு கிடைக்கிறதே கஷ்டங்கிறாங்க. ஏன்னா அங்கே போய் சாப்பிட்றது வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்றத விட சீப். அந்த இடத்துல பல ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரி தானம் தர்மம் நடப்பதனால்தான் நம் தமிழ்நாடு வித்தியாசமாக இருக்கின்றது. ஜாதி மதம் எதுவும் கிடையாது, அன்பு மட்டும்தான், மனித நேயம் மட்டும்தான். அதனால தான் நம்ம சொசைட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த மெய்யழகன்கிற சினிமா வந்து இந்த ஒரு சமுதாய சூழ்நிலையில் இவ்வளோ ஒரு அருமையான ஒரு இதை காமிச்சிருக்காங்க. ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த அந்த 2-3 அதான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு போட்டு விட்றேன். இன்னும் கொஞ்ச நாள் இந்தியாவுக்கு வந்த அப்புறம் இதை திருப்பியும் எடிட் பண்ணி அந்த சீனையும் இதுக்குள்ளே கொண்டு வரது எப்படிங்கிறத கற்றுண்டு அதையும் செஞ்சிடலாம். இப்போ எனக்கு அது தெரியல, அதை எப்படி செய்கிறதுங்கிறது. இந்த ஐடி சம்மந்தமாக ஐடி துறைகளுக்கு போகிறத கேட்டு அதையும் செய்கிறேன். இப்போ வந்து இது சப்ஜெக்டிவ், அதாவது உணர்வுகள்ங்கிறது சப்ஜெக்டிவ், ஃபீலிங்ஸுங்கிறது என்றைக்குமே சப்ஜெக்டிவ், அதாவது தனிப்பட்ட மனிதனை சார்ந்தது. அதனால தான் அவர் வந்து கோபமாக வர. ஆனால் திரும்பி போகும்போது கார்த்தியோட இதனால் சரிப்பா நானே மன்னிச்சிட்டேன், அவங்கள மன்னிச்சிட்டாங்கள நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் தான் இந்த வார்ம்த் அண்ட் அஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த அன்பு, தூய்மையான அன்பு காட்டும் பொழுது நாம் அடையக்கூடிய ஒரு நிம்மதி, அந்த மகிழ்ச்சி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த வார்த்தைகள் சொல்லுறது கஷ்டம். அனுபவ ரீதியாக தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சிகள் அதுதான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் திடீர்னு நடக்கக்கூடியது. எதுக்குமே கஷ்டப்படாமல், எதுக்குமே ரொம்ப சில பேர் இருப்பாங்க, ரொம்ப வெற்றி பெற்றால் கூட ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. தோல்வி வந்தாலும் அதை ரொம்ப டேக் இட் இந்த ஸ்ட்ரைடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், சாதாரணமாக எடுத்துப்பாங்க. பரவாயில்லப்பா சமாளிச்சிடலாம் ஆடிப்பாங்க. அவங்க தான் ஹை லெவல் ஆஃப் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை உடையவர்கள். அந்த மாதிரி மனிதர்களை தேடி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ரொம்ப ஜாஸ்தி. இதே ஆக்சுவலாக தம்ப்நெயிலில் ஒரு இடத்துல எடுத்து அதை போட்டிருக்கேன்.
அதை படித்தாலே உங்களுக்கு நிச்சயமாக புரியும். எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இதை பற்றி தான் ஒரு சின்ன வீடியோ தான் இது. 15 நிமிஷத்துக்குள்ளே என்ன பேச முடியுமோ அதை பேசியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ.